அந்த காலகட்டத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் ரயில் நிலையத்தில் வைத்து சந்திரகுமாரை சந்தித்திருக்கிறார். அரை ட்ரவுசருடன் நின்ற அவரை பார்த்து பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டிருக்கிறார். எங்கோ பார்த்தது போல இருக்கிறதே என சந்திரகுமார் யோசித்தார். இதனையடுத்து 1984ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் முடிந்த ஒரு சில நாட்களில் வீடு தேடி சென்றிருக்கிறார் சந்திரகுமார். அப்போது பெரிதும் அறிமுகமில்லாத அவரை தனது வீட்டில் ஒரு வாரம் தங்க வைத்து ராஜ உபசரிப்பு கொடுத்திருக்கிறார். நல்ல ஆஃபர், அருமையான வாய்ப்பு, வேணான்றீங்க நீ இப்படி என்ன நான் ஒண்ணு வச்சுக்கோங்க, எங்க கூட தான் வரணுன்றதை யாருமே சொல்றது இல்லை. எந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நிலத்தை அபகரித்ததாக திமுக எம்எல்ஏ சந்திரகுமார் மீது வழக்கு. அபகரிக்கப்பட்ட நிலம் தேமுதிகவிற்கு சொந்தம் என காங்கிரஸ் நீதிமன்றம். அந்த காலகட்டத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் ரயில் நிலையத்தில் வைத்து சந்திரகுமாரை சந்தித்திருக்கிறார். அரை ட்ரவுசருடன் நின்ற அவரை